ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ் வந்து வடகரிங்க. அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாமா? வாங்க. ஸோ வடகரிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். நான் ஒரு சின்ன கிளாஸு கடலைப்பருப்பு நல்லா கழுவி 1.5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது கூடவே அரைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம். 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் ஃபீனல் சீட்ஸ், சோம்பு. ஸோ இதோடவே இந்த கடலைப்பருப்போடவே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். ஸோ மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையும் இந்த மிக்சரை சேர்த்துடலாம். தண்ணி விடாமல் நம்ம கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சியை அப்படியே சேர்த்து அரைப்படாது, அதுக்காக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த வடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். ஸோ 1 டீஸ்பூன் கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். தண்ணி விடாமல் இதை கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த பதத்துக்கு அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதோடு கூடவே ஒரு சின்ன வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோவும் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ். 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு கூடவே 4 பத்த தேங்காய் பேஸ்ட்டாக அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் எண்ணெயை விட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அந்த வடையை வந்துட்டு இப்படி கிள்ளி கிள்ளி போட்டு பொரிய விட்டுக்கலாம். வடை போல் ப்ராப்பராக தட்டணும்னு அவசியம் இல்லைங்க. எப்படியும் நம்ம உதுத்து செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ ரேண்டமாக இது போல் நம்ம பக்கோடா மாதிரி இப்படி கிள்ளி கிள்ளி போட்டு பொரிய விட்டுடலாம். இந்த வடை வந்துட்டு ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 3/4 குக் ஆனாலுமே போதுமானது. ஸோ இது ஓரளவுக்கு நல்ல 3/4 குக் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பேட்ச் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆயிலையும் ஃப்ரை பண்ணி பண்ணுறது ஒரு விதம். இதே மாவை நம்ம ஸ்டீம் பண்ணியும் வடகரி பண்ணலாங்க, அது ஒரு விதம். ஆயிலில் பண்ணுறது எக்ஸ்ட்ரா கூடுதல் டேஸ்ட் இருக்கும் இல்லையா? ஸோ இது போலையும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லையா? ஸோ இப்போது இந்த வடையை சுட்டதை நல்லா ஆற விட்டு நல்லா உதுத்து எடுத்துக்கலாம், உதுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கடாயில் சுட்ட எண்ணெயை நான் எடுத்துகிட்டு பேலன்ஸ் கொஞ்சமாக தாளிப்புக்கு வச்சுருக்கேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு 4 கிராம்பு, 2 பட்டை, 1 பே லீஃப், ஒரு டீஸ்பூன் சோம்பு, இதை நல்லா பொரிய விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். கூடவே மிளகாவையும் சேர்த்துடலாம், காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாவையும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃபைனாக வதங்கணுங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினாதான் டேஸ்ட்டே. ஸோ இது கொஞ்சம் நல்லா பொறுமையாக வதக்கி எடுத்துக்குவோம். இப்போது கூடவே இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா வெங்காயம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே சிம்மிலே விட்டுடலாங்க. தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கட்டும்.
இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வடகரிக்கு 1 டீஸ்பூன் ராக் சால்ட் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி விட்டுக்குவோம். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகணும். நல்ல சாஃப்டாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுருக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர். ஸோ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுடலாம். சிம்மிலேயே கொஞ்சம் ரெஸ்ட்டில் விடலாம். இப்போ இந்த இடையில நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. ஸோ நல்லா இந்த மசாலா எல்லாம் அந்த தக்காளி வெங்காயத்தோடு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா இந்த மசாலாவை குக் பண்ண விடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வேணும்னா நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு தேவை, ஸோ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இது நல்லா அப்படி கொதிக்க விடணும். இது நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு பேஸ்ட்டாக. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மசாலா நல்லா கொதிக்குது, தண்ணி நல்லா கொதி வருது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உதுத்து வச்சிருக்கிற வடையை ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த வடையும் இந்த மசாலாலாம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். நல்ல ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் ஆனதும் நம்ம அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா நம்ம தண்ணியும் கொஞ்சம் விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட வடகரி ரெடி. இது இட்லி தோசையோட சூப்பர் காம்பினேஷனுங்க. இது கொஞ்சம் கொத்தமல்லி தழி போட்டு நம்ம இறக்கி விட்டுருக்கலாம். ஸோ இது இட்லி தோசைக்கு மாத்திரம் இல்லைங்க, சப்பாத்திக்கு பூரிக்கு சூப்பர் காம்பினேஷன். ஸோ இப்போ நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப நல்ல சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்னுடைய க்ரோஷே சேனலில் பர்ஸ் பேட்டர்ன் ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் போய் பார்த்து உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.